Hi friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இருக்க லேடிஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் குறைபாடும் இரத்த சோகையும் அனீமியா தான் இருக்கிறதுல ஒரு பெரிய சவாலா இருக்கு. இத நம்ம எப்படி சரி பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கேழ்வரகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய நார்ச்சத்து இருக்குது. இந்த ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறனால உங்களுக்கு வந்து நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது. இப்போ நம்ம இந்த கேழ்வரகை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்குலாம் செய்ய டைம் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்குகிற கேழ்வரகு மாவே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்கிற குவான்டிட்டி வந்து ஒருத்தருக்கு செய்கிறது. நீங்கள் 2 பேருக்கெலாம் செய்யும்போது நீங்கள் குவான்டிட்டி அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு தண்ணி பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஃப்ளோவிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேழ்வரகு மாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கை விடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிரும். நம்ம வந்து யூஸ்வலாக கஞ்சி செய்வோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம கஞ்சி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். நல்ல ஒரு திக்கான கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நீர் மோர் மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. கேழ்வரகு கஞ்சி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற மோரை இப்போ இதுக்குள்ளார சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கேழ்வரகும் மோரும் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி பீட்ரூட்டை தோல் சீவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கேரட்டையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சின்ன கேரட்டாக இருந்தால் ஒரு ஃபுல் கேரட் எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் பாதி போதும். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஜூஸ் கரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக பீட்ரூட் கேரட் ரெண்டுமே ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஜூஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பீட்ரூட் அண்ட் கேரட் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட் கேரட் ஜூஸை வந்து நம்ம கேழ்வரகு கஞ்சியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல், அந்த ரா ஸ்மெல் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இதை ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்து நீங்கள் அதுக்கப்புறமா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கஞ்சிக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க்கை வந்து நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா அதுவே போதும். நீங்கள் லேடிஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா வீக்லி அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் போன்ஸ்க்கு அயர்ன் அப்சார்ப்ஷன், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும். இதை நான் ஏன் மார்னிங் ட்ரிங்க்குன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இவ்வளோ நல்ல ஃபுட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் அயர்ன் அப்சார்ப்ஷன் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இது லேடிஸ்க்கு மட்டும்தானா அப்படின்லாம் கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நிறைய பேர் ஹேர்ஃபால் இருக்குது, வெயிட் லாஸ் ஆகணும், ஸ்கின் வந்து டிஸ்கலரேஷன் இருக்குது, ஃபேர்னஸ் வேணும் அப்படிங்கிறவங்க, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இது லேடிஸ்க்கான ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.